வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சில்லி இட்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. நம்ம வீட்டில் சுடுற இட்லி மீந்து போயிட்டுனா அதை வேஸ்ட் பண்ண வேணாம். இது போல் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாக்கா குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும் மத்தியானம் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு. எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த சில்லி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சில்லி இட்லி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 இட்லி எடுத்து நல்லா இது போல் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து காலையில் சுட்ட இட்லி மீதமானதில் தான் நான் செய்கிறேன். இது வந்து நீங்கள் மீதமான இட்லியில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரெஷ்ஷாக செய்கிற இட்லியில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் வந்து இட்லியை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் செய்யறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இட்லி பீஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா அதில் இட்லியை போட்டு நல்லா திருப்பி விட்டு மிதமான தீயில் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்குவோம். இந்த இட்லியை பொரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சில்வர் கடாய் எடுத்துக்காதீங்க. சில்வர் கடாயில் பொரிக்கும் போது அது வந்து ஒட்டிக்கும் போய். இது போல் நான்ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னு பார்த்திங்கன்னா நம்ம அலுமினியம் கடாயெலாம் வச்சுருப்போம்ல, இரும்பு கடாய், அலுமினியம் கடாய், அதில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த இட்லி வந்து ஒட்டிக்காமல் நல்லா இது போல் ஃப்ரை ஆகி வரும். சில்வர் கடாய் மட்டும் எடுத்துக்க வேண்டாம். இப்போ நல்லா இட்லியே இது போல் பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ திரும்ப பார்த்திங்கன்னா அதிலே இருக்குது எண்ணெய். அந்த எண்ணெயில் நான் இப்போ தாளித்து விட்டுக்கிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 பூண்டு பல் வந்து ஒரு பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்குங்க. பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். இதிலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா அதோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் உள்ள ஒரு பெரிய வெங்காயம், அதே போல் குடமிளகாயும் நல்லா பெரிய சைஸில் உள்ளது. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து செய்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா இது போல் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இந்த மிளகாயும் குடமிளகாயும் பார்த்திங்கன்னா கண்ணாடி பக்குவத்துக்கு தான் வதக்கணும். ரொம்ப சுருளெல்லாம் வதக்கிடக்கூடாது. இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். இந்த சாஸோட அளவு எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கிற அந்த வெஜிடபிள் இட்லிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். டேஸ்ட்டு பார்த்துட்டு திரும்ப வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு. இப்போ இதில் மிளகாய், அந்த வதக்கின வெங்காயம் மிளகாய்க்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குவோம். இட்லியில் ஏற்கனவே நமக்கு உப்பு இருக்கும், அதனால் உப்பு வந்து கம்மியான அளவு சேர்த்துக்குங்க. சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம். இது கூடவே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூளும் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 செகண்ட் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலாவோட பச்சை வாடை போகணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுக்குங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இட்லியை சேர்த்து கலந்து எடுத்துக்கணும். இட்லியை சேர்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு கலந்துடக்கூடாது. ஒரு 2 செகண்ட் மட்டும் நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா போதும். அப்போ தான் இட்லி வந்து நல்லா ஊறி போய் சாஃப்ட் ஆகாமல் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. ரொம்ப நாள் இதில் சேர்த்து நம்ம வதக்கிடக்கூடாது. சேர்த்து ஒரு 2 செகண்டுக்கெலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சேர்த்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன் அந்த சூட்லேயே. ரொம்ப அருமையாக சூப்பராக நம்மளோட சில்லி இட்லி ரெடி ஆகிடுச்சிங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.